டிவிகே ஸ்கைலைன் மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு மாண்புமிகு வணக்கங்கள். காவல்துறையின் அத்துமீறல், சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவத்தை வேடிக்கை பார்க்க முடியாது என்று கூறிய இதே ஸ்டாலின் இப்பொழுது 24 காவல் நிலைய கொலைகள் நடந்திருக்கிறது, லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்த இந்த திமுக அரசை கண்டித்து இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக தோழர்கள் வந்த வண்ணம் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, தளபதி அவர்கள் என்ன பேச போகிறார்கள், தமிழகத்திலிருந்து பல்வேறு தோழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனாயிரம் தோழர்கள் வருவார்கள், இது போன்ற தொடர் நேரலையை டிவிகே ஸ்கைலைன் மீடியா மூலம் தொடர்ந்து இணைந்திருப்போம். தோழர்களின் கருத்துக்களையும் தொடர்ந்து தொடர்ச்சியா பல்வேறு தோழர்களை சந்திச்சுட்டு வரோம். இப்ப முத்தாய்ப்பா நம்முடைய தருமபுரி மாவட்டம் மொரப்பூர்ல இருந்து சில தோழர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய செய்திகள் கேட்கலாம். வணக்கண்ணா. வணக்கம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க மொரப்பூர்ல இருந்து, மொரப்பூர் ஒன்றியத்திலிருந்து ராசலம்பட்டி கிளையில இருந்து வந்திருக்கோம். என்ன பொறுப்புல இருக்கீங்க? நாங்க வந்து மொரப்பூர் ஒன்றிய ஐடி விங். மொரப்பூர் ஒன்றிய ஐடி விங். எல்லாருமே ஐடி விங்ல தான் இருக்கீங்களா? ஒன்றிய செயலாளர். நீங்க ஒன்றிய செயலாளர். பரவலில் தொந்தரவுல இருந்ததா? கட்சி கொடி அந்த மாதிரி இல்ல தகவல் வந்து கட்சி கொடியெல்லாம் சில இடத்துல அகற்ற சொன்னதா வந்து தகவல் வந்தது. சொன்னாங்க. எங்க முன்னாடி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, தேவையில்லாம பிரச்சனை வேணாம், நம்மளே இங்க வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக போராட்டத்துக்கோசரம் வரும்போதே போராட்டமா வேணாம் அப்படின்னு கழகம் அறிவிச்சிருக்கக்கூடிய இது முதல் போராட்டம். ஏற்கனவே பரந்தூருக்கு வந்து தளபதி போனாரு. ஆனா வந்து ஒரு முறையான அழைப்பு கொடுத்து தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு இன்னைக்கு எல்லா தோழரும் திரண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த முதல் போராட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த முதல் போராட்டத்துல வந்து நம்ம தளபதி வந்து நம்ம கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக என்னைக்குமே உறுதுணையாக இருக்கும். எந்த ஒரு நல்ல கெட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழக தோழர்களும் இன்னைக்கு நம்ம நடத்துகிற போராட்டம் மூலியமா இந்த தமிழக மக்களுக்காக மக்களுக்கு தமிழக எவ்வளவு தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 120 மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், 15 மாவட்ட பொறுப்பாளர்கள், அது இல்லாமல் 18 அணி பொறுப்பாளர்கள், அப்புறம் ஒன்றியம், நகரம், கிளைக்கழகம், பேரூர் அப்படின்னு வரும்போது ஒரு மாவட்டத்துக்கே கிட்டத்தட்ட பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் வரும்போது ஒரு 150-200 பொறுப்பாளர்கள். ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு தொகுதின்னு வரும்போது கிட்டத்தட்ட 2000 பொறுப்பாளர், ஊராட்சி செயலாளர். அப்படி இருக்கும்போது எத்தனை ஆயிரம் தோழர்கள் வருவாங்க, இல்லை எத்தனை லட்சம் தோழர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? சுமார் லட்சக்கணக்கான தோழர்கள் எப்படி நம்ம மாநாட்டுக்கு அழைதிரண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தளபதியின் கட்டளை பேர்ல தளபதி அழைச்சிருக்காரு. தளபதி அலையான்னு தான் மாறுறது. ஒரு முக்கியமான கேள்வி. இதே வந்து கடந்த ஆட்சியில இதே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தனை, நான் வந்துட்டு அழுதேன் அப்படின்றாரு. அது போன்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடக்காது, அது வெறும் காவல் நிலையத்து பிரச்சனையா பார்க்க முடியாது, நிர்வாக பிரச்சனையா பார்க்கணும், நிர்வாக தலைமை சரியா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு இந்த சம்பவத்துக்கு. கையாலாகாத அந்த மாதிரி அரசை வச்சுக்கிட்டா இதேதான் நம்ம இந்த சினிமா பார்த்து அரசியல் பண்றவங்க இந்த திமுக காரங்க. சினிமா வச்சு அரசியல் பண்றவங்க தான் இவங்களுக்கு அரசியல் பத்தி ஒண்ணும் தெரியாது. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம்னு சொல்றாங்க. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு ஒரு மயிறு புடுங்கலை இவனுங்க. இப்போ இந்த இனிமேல் மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து திட்டமிட்ட செயல் தான் நான் நினைக்கிறேன். திட்டமிட்டு காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிர்வாக திறமை தோல்வி கண்ட ஒரு திமுக அரசாங்கமா பாக்குறீங்களா? தோல்வி கண்ட திமுக அரசாங்கம். ஏன்னா சாத்தான்குளம் தந்தை மகனை கொன்ற போது கொதித்த மீடியாக்கள் இங்க காணோம், அதே போல கொதித்த அரசியல்வாதிகள் காணோம். கொதித்த வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி பக்கம் தான் இருக்குது. ஒரு சில மீடியாக்கள் தான் இந்த மாதிரி தைரியமா வந்து வெளியே பேசுறாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் இல்ல. அன்னைக்கு இதே சாத்தான்குளம் சம்பவம் பேசாத மீடியாக்கள் இல்லை, எழுதாத பத்திரிகைகள் இல்லை. ஒரு யூடியூப் சேனல் எங்க திறந்தாலும் சாத்தான்குளம் அந்த அளவுக்கு வந்துட்டு பிரபலமாச்சு. ஆனா கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் மேல் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு கூட இந்த அளவுக்கு பிரபலமாகல, இந்த அளவுக்கு வந்துட்டு வெளிப்படையா வரல. தளபதி அவர்கள் இதற்கான அறிக்கையை கொடுத்த பிறகுதான் இது வந்து வெளிச்சத்துக்கு வருது. இது எப்படி பாக்குறீங்க?
இல்லை, இது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் திராணியில தெம்பும் இல்லை. இதுக்கான ஒரே தலைவர் நம்ம தளபதி வெற்றி, தமிழக வெற்றியை வந்து கொஸ்டின் கேட்கறாரு. அதுக்கு அவங்களுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு வந்து திராணி இல்லை. 24 கொலைகள். பரந்தூர் விமான நிலையம் போகும்போது கூட அந்த பரந்தூர் மக்கள் 1000 நாளா போராடுறாங்கன்னு சொல்றது வந்து நம்ம தளபதி அவர்கள் வாயில் வந்த பிறகுதான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் பரந்தூர் விமான நிலையமே வந்து பரபரப்பானது. விமான நிலையம் இடம் இப்பொழுது கூட வந்துட்டு தளபதி அவர்கள் காட்டமான ஒவ்வொரு செயலும், தளபதியினுடைய ஒவ்வொரு செயலும் உண்மையான ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய செயலா பாக்குறீங்களா, இல்ல வெற்று விரும்புற அரசியலா பாக்குறீங்களா? இல்லை, உண்மையா மக்களை நேசிக்கிறதுனால தான் அத்தனை கோடி பிசினஸ் விட்டுட்டு அவர் வெளியே வந்திருக்கிறாரு. நீங்களா கூட நானா கூட யாரா இருந்தாலும் அவ்வளவு உச்சத்துல இருந்து வெளியே வரதுக்கு யாரா இருந்தாலும் யோசிப்போம். அவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு தனியா ஒரு தைரியம் வேணும், தனியா ஒரு இது வேணும். அதை விட்டு வெளியே வர்றாரு அப்படின்னா அவர் ஆள் மனசுல ஏதோ ஒன்று தோணி இருக்குது. இத்தனை வருஷம் நம்மளை வாழ வச்ச மக்கள் இனிமேல் நம்ம வந்து மக்களுக்காக வந்து வாழ்ந்துட்டு போகலாம். மீதி இருக்கிற அந்த 50 ஆண்டு காலம் வந்து மக்களுக்காக வாழ்ந்துட்டு போகலாம். களத்துக்கு வாங்க இன்னைக்கு போராட்ட களத்துக்கே வந்துருக்கீங்க. நிச்சயமா இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கும் அவரோட வாரிசுக்கும் வயிற்றுல வந்து புளிய கரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து சென்னை அவுட்டர்ல தான் இருப்பாங்க. சென்னைக்குள்ள வாய்ப்பே இல்லை. தான் இருக்கு. இன்னும் கூட்டணி முடிவாகல. எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 முனை போட்டியே வரக்கூடிய சூழல் நிலவுது. தளபதி தலைமையில தான் வந்து ஆட்சி, தளபதியை முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடன் தான் கூட்டணின்னு அறிவிச்சிட்டாரு. தனிச்சு நின்று இல்ல ஒருவேளை சிறிய சிறிய கட்சிகளுடன் தளபதி இணைஞ்சு பயணிக்கும் பொழுது 2026 ஆட்சியை பிடிக்கிறது. 2026 வந்து ஆட்சி நம்ம பிடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா வந்து அதற்கான அதிர்வலைகளை வந்து கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சி கூட கூட்டணி போகலாம். திமுக கூட ஜிங்ஜெக் நம்ம சைன்ஜெக் ஆட்சின்னு தமிழக வெற்றி கழகம் எப்படி நம்மளோட திறமையை காட்ட முடியும், மக்கள் சக்தினா என்னன்னு இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல ஒட்டுமொத்த தமிழக 234 தொகுதி போது எந்த ஒரு பெரிய கட்சி ஒரு கூட்டணி போகும்போதும் அவர்களை முதலமைச்சராக தான் நிறுத்த முடியும், தளபதியை முதலமைச்சராக நிறுத்த முடியாது. அதனால தளபதி எடுத்த முடிவு சரிதான் சொல்றீங்களா? இல்ல, நிச்சயமா சரியான முடிவு. ஏன்னா தளபதியை முதலமைச்சர் ஆகிறது தான் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு வேற ஒரு கட்சி முதலமைச்சராக்கி அப்ப விமர்சனங்கள் வராதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கூட்டணி வரல. வந்து ஆல்ரெடி வந்து மாநாட்டிலே சொல்லியிருக்காரு, கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் வந்து ஒன்று சேர ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பெரிய திடீர்னு நம்மளை நம்பி வந்து ஒரு பெரிய ஆல்ரெடி இருக்க ஒரு 30 வருஷ கட்சி கூட நம்மளை நம்பி வரலாம். விஜய் இருக்காரு, நம்மளோட ஆளுமையும் அவரோட ஆளுமையும் நம்மளோட கொள்கையும் அவரோட கொள்கையும் ஒட்டு போகுது, அவர் கூட சேரலாம், கை கோர்த்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வரலாம். நம்ம ஆசைப்பட்டு போகக்கூடாது, அவ்வளவுதான். அதாவது நம்முடைய தலைமை எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்முடைய தலைவர் கரிஸ்மேட்டிக் லீடர் ஆகணும். என்ன தலையேற்று வாழ நீங்க எத்தனை பேர்னாலும் வரலாம், ஆனா ஒரே தலை. என்ன திட்டமிடல் வச்சிருக்கீங்க? 2026 டோர் டு டோர் நம்ம வந்து மக்களை சந்திச்சு, மக்கள் வந்து நம்ம பக்கம் வந்து உண்மையா உழைக்கக்கூடிய எல்லா தோழர்களுமே இந்த வந்து வேலையை வந்து இப்ப இல்ல, கடந்த ஓராண்டாவே நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் தளபதிக்காக. 30 ஆண்டுகளாவே நடைபெற்று தான் வருது. 30 ஓராண்டுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. 30 ஆண்டு காலம் வந்து அன்அபிஷியலா நடந்துச்சு, இப்போ வந்து அபிஷியலா இறங்கி வேலை செய்யறது ஒரு லெவல்ல. இப்போ தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே ஒன்னே ஒண்ணுதான் நாங்க சொல்லிக்க விரும்புறோம். நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் 2026 வெல்லும். மக்கள் சக்தி அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து உதவி கொடுக்கும். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தமிழக சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கு நீங்க சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம், அந்த நிவாரணத்தை ஜெபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே. அதே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல
ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம், இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கிறோம் நீங்க சார். நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும்.